Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் பச்சை பயிரை வச்சு ஒரு டிஃபரெண்டான சாதம் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்திற்கேற்ப 1 அப்படி இல்லைன்னா 2 பச்சை மிளகா. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பச்சை மிளகாவை நடுவில் கூடி மட்டும் கீறி போடுங்க, சின்ன சின்னதாக நமக்கு கட் பண்ணி போடணும்னு தேவையில்லை. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஒரு 2 நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா சொரக்காவை சேர்த்துக்கோங்க. சொரக்காய் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட சொரக்காய் இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. தேவையான அளவு உப்பு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கிடலாம். இப்போது அவிச்சி எடுத்த 1/2 கப் பச்சை பயிரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். சின்ன குறிப்பு, பச்சை பயிரை நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணி எடுத்துடாதீங்க, அப்புறம் நமக்கு ரைஸ் ரொம்ப கொல கொலன்னு வந்துடும். ஸோ ஓவர் குக் ஆகாமல் 90% மட்டும் வேக வச்சு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. சிம்மில் வச்சு ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு இந்த மசாலோடைய ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. மசாலோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணீர். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சாதத்திற்கு தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த அப்புறமா 1 கப் பாஸ்மதி அரிசியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி விசில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரிசிலாம் 3/4 பதத்துக்கு வெந்த அப்புறமா முக்கால்வாசி தண்ணியெல்லாம் நல்லா வத்தின அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வரவும் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆன அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹெல்தியான பச்சை பயிறு சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.